தமிழ் வரலாறு பகுதி 5. எகிப்தின் பிரமிடுகள் முதல் கடலுக்கு அடியில் மூழ்கிய நகரங்கள் வரை தமிழர்களின் தடயங்கள் எங்கு நீள்கிறது என்று பார்ப்போம். எகிப்தின் மன்னர்கள் பள்ளத்தாக்கில் உள்ள ரமேசஸ் மன்னரின் கல்லறையில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் அங்கு சென்றுள்ளனர். சிவகலையில் 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு கருவிகள் கிடைத்துள்ளன. உலகம் செம்பு காலத்தில் இருந்தபோதே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியுள்ளனர். பூம்புகார் கடலுக்கு அடியில் 15000 ஆண்டுகள் பழமையான ஒரு பிரம்மாண்ட துறைமுக நகரத்தை நவீன ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன. சோழர்களின் வெற்றிக்கு ஆமை வழி பயணமே காரணம். ஆமைகளின் இடப்பெயர்ச்சியை பின்பற்றி அவர்கள் கடல் கடந்தனர். பனை ஓலைகள் கிழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தமிழர்கள் தங்களது எழுத்து முறையை வளைவாக மாற்றினர். அதுவே வட்டெழுத்து என அழைக்கப்பட்டது. சித்தன்னவாசல் ஓவியங்களில் உள்ள வண்ணங்கள் 1200 ஆண்டுகளாகியும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் நமது முன்னோர்களின் வேதியியல் அறிவுதான். உலகிலேயே ஒரு மொழிக்கு தெய்வமாக உருவம் கொடுத்து கோவில் கட்டி வழிபடும் ஒரே இனம் தமிழ் இனம்தான். காரைக்குடியில் உள்ள தமிழ்த்தாய் கோவில் இதற்குச் சான்று. யுனெஸ்கோ அங்கீகரித்த உலகின் மிக பழமையான செம்மொழி நம் தமிழ். நமது வரலாற்றை உலகிற்கு உரக்கச் சொல்வோம். நமது வேர்களை மறக்காமல் இருப்போம். இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். நன்றி.